இதை மதிச்சிருந்தா உண்மையிலுமே இந்த தேவேந்திரன் மாணவன் பாதிக்கப்பட்ட உடனே காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட அந்த பையனை போய் பார்த்திருக்கணுமா இல்லையா? அவனுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவனுடைய இழப்பை கணக்கீடு எடுத்திருக்கணுமா இல்லையா? மாவட்ட ஆட்சியர் போயிருக்கணுமா இல்லையா? ஆனா எதுவுமே செய்யல. ஏன்னா அவங்க என்ன மனப்பான்மையில இருக்கிறாங்கிறத மக்கள் உங்ககிட்டயே விட்டுறேன். ஏன் அதை நம்ம சொல்றோம்? தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வன்கொடுமைனாலே இவங்களுக்கு சாதி வெறினாலே எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க சாதி பார்க்க மாட்டோம், ஆனா சாதி பேர்ல கடை வச்சுக்கிடுவோம். ஹோட்டல் கடைக்கு சாதி பேர்ல கடை, ஏன்னா கல்லூரிக்கு சாதி பேரு, இன்னும் என்ன இருக்குல்ல பாத்தீங்கன்னா சாராய கடைக்கு சாதி பேர் வச்சுக்கிறான் இன்னும் வரங்கள்ல. இப்படி தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே கூட நான் வழக்கறிஞராக இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க கோவில்பட்டி நம்ம விளாத்திவரம் சப்டிவிஷன்ல சங்கரலிங்கபுரம் பிஎஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கருப்பக்கணின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கற்பக்கணி கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கந்து வெட்டி கும்பல் 2 பேர், பார்த்தசாரதி காளிதாசன் சொல்லி 2 பேர் மேல புகார் கொடுக்குறோம். ஆனா அந்த காளிதாஸ் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். எங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சாதி வெறியன் சார்ந்து இருக்கிற சாதி என்னைக்குமே வெறி எங்களுக்கு விரோதி இல்லை. ஆனா அவன் கொண்டு இருக்கிற சாதி வெறி எங்களுக்கு விரோதமானது. சமூக மக்களுக்கு, இந்த மானுட சமூகத்திற்கு, ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு எதிரானது சாதி வெறி. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த கற்பக்கணி புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை காவல் கண்காணிப்பாளர் அது சம்மந்தமாக நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம், காவல் கண்காணிப்பாளர் சொல்கிறாரு 18 சொல்லி ஒரு பிரிவு இருக்கா, அப்படி ஒரு பிரிவே கிடையாதுங்கிறாரு. ஒருவேளை அவருக்கு இந்த சட்ட நுணுக்கம் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு.